நிறைய பக்கம் பாருங்களேன், பிரியாணி கடை ராத்திரியில் சுட சுட பிரியாணி. அதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் அதை பார்க்கும் போதே எல்லாருக்கும் என்ன ஆயிடுது, சாப்பிடணும்னு தோணிடுது. அப்போ நைட்டில் சாப்பிடும் போது டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருக்குங்க. ஸோ அதனாலேயும் இன்டைஜஷன் ஆகி மலச்சிக்கல் ஆகி நிறைய பாதிப்புகள் வருது. பசி எடுத்து அது நல்ல ஜீரணமாகனாதான் நமக்கு என்ன ஆகுது, நம்ம வந்து மலச்சிக்கல் இல்லாமல் ஆகும். அப்போ அந்த மலச்சிக்கல் பார்த்தீங்கன்னா பலச்சிக்கலை உண்டு பண்ணிடுது. இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம். அப்போ நமக்கு அஜீரண கோளாறு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எளிதில் ஜீரணமாகிற உணவாக எடுத்துக்கணும். அந்த சாப்பாடு நல்லா சூப் பண்ணி நல்லா வாய் மூடி நல்லா கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டாலே நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்குங்க. நம்ம வயிறு என்ன கேட்குது, நம்ம அதுக்காக நம்ம சாப்பிட்லாம். அதை சாப்பிடும்போது அந்த நல்லா சூப் பண்ணி பிளெண்ட் பண்ணி சாப்பிடும்போது என்ன தேவையோ அது சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடணுங்க. நம்ம நிறைய பேசிக்கிட்டே சாப்பிட்றோம். வாய் திறந்து பேசிக்கிட்டே சாப்பிடும்போது நமக்கு ஏரும் சேர்ந்து உள்ளே போய் அதுவும் டைஜஸ்ட் சிஸ்டத்தை போராக்குதுங்க. ஜீரணமாகறதுக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு டீ ரெசிபி சொல்கிறேன். அது குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு டீயும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சுக்கு, ஜீரகம், கருஞ்சீரகம், சிறுநாகப்பூ, அதிமதுரம், சிற்றரத்தை, அந்த கிராம்பு, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே எடுத்துக்கோங்க. சுக்கு மட்டும் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டைஜஷனுங்க. எதனாலங்க அந்த மாதிரி ஆகுது பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, நாக்கு என்ன சொல்லுதோ, கண் என்ன சொல்லுதோ, மனசு என்ன சொல்லுதோ அதை தாங்க சாப்பிட்றோம். வயிறு என்ன சொல்லுதோ அதை கேட்குறது இல்லைங்க. எல்லாமே பார்த்த உடனே அது கலர்ஃபுல்லாக இருக்கா, அதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதா, அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் வெரைட்டியாக கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பார்த்த உடனே டெம்ட் ஆகி போய் நிறைய சாப்பிட்டுறாங்க. அதனாலையும் பாதிப்பு வருதுங்க. அப்புறம் லேட் நைட்டில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் பாருங்களேன், பிரியாணி கடை ராத்திரியில் சுட சுட பிரியாணி. அதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் அதை பார்க்கும் போதே எல்லாருக்கும் என்ன ஆயிடுது, சாப்பிடணும்னு தோணிடுது. அப்போ நைட்டில் சாப்பிடும்போது டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருக்குங்க. ஸோ அதனாலேயும் இன்டைஜஷன் ஆகி மலச்சிக்கல் ஆகி நிறைய பாதிப்புகள் வருது. சாப்பாட்டு முறையை வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்குதுங்க. அப்போ அந்த சாப்பாட்டு முறையை நம்ம ஏன் சாப்பிட்றோம், நம்ம வந்து வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோமா, சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோமானே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மெயினாக வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோங்க. சாப்பாடு முக்கியம், டேஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். அந்த டேஸ்ட் ஃபுட்டை எப்பயாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாமே. இப்போ வந்து நமக்கு வந்து அந்த பசி எடுத்து அது நல்ல ஜீரணமாகனாதான் நமக்கு என்ன ஆகுது, நம்ம வந்து மலச்சிக்கல் இல்லாமல் ஆகும். அப்போ அந்த மலச்சிக்கல் பார்த்தீங்கன்னா பலச்சிக்கலை உண்டு பண்ணிடுது. இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம். அப்போ நமக்கு அஜீரண கோளாறு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எளிதில் ஜீரணமாகிற உணவாக எடுத்துக்கணும். அந்த சாப்பாடு நல்லா சூப் பண்ணி நல்லா வாய் மூடி நல்லா கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டாலே நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்குங்க. அதே பண்ணுறதுல நல்ல டிவி போத்துட்ருக்கோம், பேசிக்கிட்டே சாப்பிட்றோம், டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது. 4 பேர் உட்காந்து பேசினோம்னா எவ்வளோ உள்ளே போகுதுன்னே தெரியாது, எவ்வளோ குவான்டிட்டி போகுதுன்னு தெரியாதுங்க. அந்த மாதிரி நடக்கும்போது அதுவும் என்னதுங்க, நமக்கு வந்து டைஜஸ்ட் சிஸ்டத்தை புவர் ஆகுது, இந்த மாதிரி ஆகுது. ஸோ அதெல்லாம் நடந்த பிறகு எனக்கு வயிறு சாப்பிட்ற நேரம் வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்ற நேரம் என்னமோ ஒரு 15 நிமிஷம், ஆனால் டைஜஷன் ஆகலை, நாள் பூரா அவஸ்தைப்படுறோம். என்ன டெலிசியஸ் குடிக்கலாமா, இல்லை ஏதாவது ஓம வாட்டர் குடிக்கலாமா, இல்லை பெருங்காயம் தண்ணி குடிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய நம்ம யோசிக்கிறது உண்டு. அப்போ என்ன முதல்ல நாமளே கொஞ்சம் சாப்பிடும் போது யோசிக்கலாம், நம்ம வயிறு என்ன கேட்குது, நம்ம அதுக்காக நம்ம சாப்பிட்லாம். அதை சாப்பிடும்போது அந்த நல்லா சூப் பண்ணி பிளெண்ட் பண்ணி சாப்பிடும்போது என்ன தேவையோ அது சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடணுங்க. நம்ம நிறைய பேசிக்கிட்டே சாப்பிட்றோம். வாய் திறந்து பேசிக்கிட்டே சாப்பிடும்போது நமக்கு ஏரும் சேர்ந்து உள்ளே போய் அதுவும் டைஜஸ்ட் சிஸ்டத்தை போராக்குதுங்க. அதே அப்புறம் வேகமாக சாப்பிடும் போதும் அதே மாதிரி தான், அதுவும் நமக்கு என்ன அது பாதிப்பு எடுக்குது. நொறுங்க தின்றால் 100 வயது வாழலான்னு சொன்னாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை பற்றி யோசிக்கிறதே இல்லைங்க. முதல்ல நமக்கு எந்த பற்றியும் என்ன பண்ணுறதில்ல, பார்த்தா அழகாக இருக்கா அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது டிசைனாக இருக்கா, வெரைட்டியாக இருக்கா, டேஸ்டியாக இருக்கா, அப்படி தான் யோசிக்கணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன தேவை, நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டோம்னா அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீரக வாட்டர் அடிக்கடி குடிக்கலாங்க. இந்த ஜீரணத்தன்மைக்கு ரொம்ப நல்லதுங்க. அகத்தை சீர்படுத்து, அகம்னா இந்த உடலை நல்லா சீர்படுத்துது அப்படின்னா ஜீரக வாட்டர். அந்த ஜீரக வாட்டரை நல்லா 1 ஸ்பூன் எடுத்து வறுத்துட்டு நல்லா தண்ணியை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அதையே குடிச்சிட்டு வாங்க, 4 புறம் குடிச்சிட்டு வாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிங்க, நல்ல டைஜஷன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மோரில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு
போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி கொடுத்தாலும் டைஜஷன் ஆகும். அப்புறம் மோரில் வந்து பார்த்திங்கனாக்கா அஷ்டச்சூர்ணம், நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் சித்தா ஆயுர்வேதா ஃபார்மசிலாம் கிடைக்கும், அஷ்டச்சூர்ணம் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு மோரில் கலந்து நல்லா குடிச்சிங்கனாலும் நல்ல கேஸ் ரிலீஸ் ஆகி நல்லா பசிக்குங்க. இது மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நிறைய தண்ணி குடிங்க. நைட்டில் நேரத்தில் தூங்குங்க. லேட்டாக தூங்கும் போது நமக்கு வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து போராகி நமக்கு மலச்சிக்கல் வந்து போடணும். சீக்கிரத்தில் தூங்க ஆரம்பிங்க. ஏன்னா தூங்காதனால அந்த வந்து லிவர் ஹீட் ஆகி உங்களுக்கு லிவரில் வந்து ப்ராப்ளம் ஆகி அதுவும் உங்களுக்கு ஜீரணம் பண்ண முடியாமல் ஆயிரும். அதனால் நேரத்தில் தூங்க, நேரத்தில் எந்திரிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து எளிதில் ஜீரணமாகிற உணவாக சாப்பிடுங்க. காலையிலே நிறைய பேர் அதை அழகாக சொல்லியிருக்காங்க, காலையில் இளவரசம் மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா காலையில் இளவரசனா இளவரசனா நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிவாங்க. அப்போ சாப்பிட்டா இளவரசம் என்னவங்க பண்ணுவாங்க, துருன்னு ஆக்டிவாக ஓடுவாங்க இல்லைங்களா? அப்போ ஓடுவாங்கன்னா அவங்க உடம்பு எப்படி இருக்கணும், நல்ல ஸ்ட்ரென்த்தான உணவு, நல்ல மில்லட்ஸு, நட்ஸ் வகைரா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்து பல உணவுகளாக எடுத்துக்கும் போது நல்ல பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால காலையில் உணவு வந்து கூழு அந்த மாதிரி ஆகாரமாக, மில்லட்ஸ் ஆகாரமாக சொன்னாங்க. அப்படி எடுக்கும் போது எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்போ காலை உணவு இளவரசமாக இருக்கணும். மதியான உணவு அரசர் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னாங்க. அரசர்னா எப்படி இருப்பா, மதியானம் வந்து பித்த நேரம், அதனால வந்து நல்ல சூடு, நல்ல வெயில் இருக்கிற நேரத்தில் நமக்கு வந்து எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஜீரணமாகும். அந்த நேரத்தில் கொஞ்சம் அறுசுவையோட உணவு, இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் கலந்த மாதிரி அறுசுவையோட உணவு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது நல்ல டைஜஷன் ஆகும்னு சொன்னாங்க. நைட்டில் உணவு வந்து பிச்சைக்காரணமாக சாப்பிடுங்க. ஏன்னா சூரியன் அஸ்தமனத்தாலே நம்ம நாடி வந்து மந்தத்துக்கு மாறிடுங்க. அப்போ என்ன பண்ணால் நமக்கு ஹெவியான உணவு எடுத்துக்கூடாது. சீக்கிரமாக அந்த காலத்துலாம் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி 6 மணிக்கு முன்னாடியே உணவு முடிச்சிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 8 மணிக்குள்ளேயாவது முடிச்சிருங்க. அப்படி சாப்பிடும்போது பிச்சைக்காரமாக சாப்பிடுனா கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கம்மியாக எளிதில் ஜீரணமாகிற ஸ்டீம் ஃபுட்டாக சாப்பிடுங்க. நைட்டில் வந்து நான்வெஜ்லாம் எடுத்துக்காதீங்க. இப்போ நான்வெஜ் மாதிரி பீஸா, பர்கர், அந்த நான்வெஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவியான ஃபுட்டுங்க. அது நார்மலாக டைஜஷன் ஆகிறதுக்கு 8 ஹவர் ஆகுது. இப்போ காலையிலையும் சாப்பிட்டேன், நைட்டும் ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா டைஜஸ்ட் சிஸ்டம் ரொம்ப புவர் ஆகி போய் நமக்கு இன்னும் பாதிப்புகள் உண்டாகும். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். அப்போ நைட்டில் வந்து ஈஸியாக ஸ்டீம்டு ஃபுட்டு, மில்லட்ஸ் உணவு, அப்புறம் கஞ்சி ஐட்டங்கள், இந்த மாதிரி வெஜிடபிள் சூப்பு எல்லாம் கலந்து, அரிசி இந்த மாதிரியெல்லாம் ரைஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். காலை உணவு, மதியான உணவு, நைட் உணவுலாம் பார்த்து சாப்பிடுங்க. நடுவில்லாம் ஃப்ரூட் ஜூஸு இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா டைஜஸ்ட் சிஸ்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரணமாகறதுக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு டீ ரெசிபி சொல்கிறேன், அதை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு டீயும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சுக்கு, ஜீரகம், கருஞ்சீரகம், சிறுநாகப்பூ, அதிமதுரம், சிற்றரத்தை, அந்த கிராம்பு, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே எடுத்துக்கோங்க. சுக்கு மட்டும் ஒரு 50 கிராம், மீதி எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதோட அதிமதுரமும் கலந்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு அதிமதுரத்தை தவிர மீதி எல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் டீ தூள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து 2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி 1 டம்ளராக பண்ணி வச்சு பனவெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் போட வேண்டாம், போட்டு இந்த நாட்டு சக்கரை பனவெல்லம் போட்டுக்கோங்க. ஏலக்காயும் ஒன்று தட்டி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு வச்சு அற்புதமாக ஒரு டீயை வடிகட்டி குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஜீரணமாகும். கபதோஷம், வாத தோஷம் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீ வந்து போடுறதுக்கு சில பேர் நான் என்னடா இவ்வளோ நீங்கள் மூலிகை சொல்கிறீங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. நீங்கள் எல்லாமே கிடைக்கும், ஈஸியான கிடைக்குது. நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா சுக்கு இருக்குது, மிளகு இருக்குது, திப்புளி இருக்கும், ஜீரகம் நம்ம வீட்லேயே இருக்குது. அதில் என்ன நான் சொன்னது, அதிமதுரம் வெளியில் வாங்கிக்கோங்க. அப்புறம் சிறுநாகப்பூ சொன்னோம், இதெல்லாம் வந்து சிற்றரத்தை, இதெல்லாம் தான் வெளியில் வாங்க வேண்டியதாக இருக்கும். மீதியெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் வறுத்து போட்டு அதிமதுரத்தை மட்டும் கட் பண்ணி போட்டு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.